ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது சுடிதாருக்கு வந்துட்டு ஓப்பன் ஹைட்டு எப்படி எடுக்கணுன்ட்டு கேட்டிருந்தாங்க. நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். பட்டு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. அதனால் நான் சின்னதாக ஒரு வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரஃபாக ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பர் வந்துட்டு நீங்கள் 2 மீட்டராக வந்துட்டு நினச்சிக்கோங்க. அதை வந்துட்டு இப்படி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு பக்கம் வந்துட்டு க்ளோஸ் சைடு, ஆப்போசிட்டில் வந்துட்டு ஓப்பன் சைடு இது மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்துட்டு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறப்போ தையலுக்கு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விடணும் இல்லையா? அதுக்கு ஸ்கேல் வச்சு இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அகலத்துலேருந்து ஆம்கோலோட ஹைட் எவ்வளோ வருதுன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம செஸ்ட்டோட வித்தை அங்கே தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹிப்போட ஹைட்டு இது மாதிரி ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஹிப்பு ஹைட்டு எவ்வளோ வருது அளவு சுடிதாரில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிப்பு ஹைட்டில் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு ஹிப்போட வித்து அந்த கோட்டில் மார்க் பண்ணி இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓப்பனோட ஹைட்டு சுடிதார் அளவில் எவ்வளோ வருதுன்னு இது மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு நேராக இது மாதிரி டாட் வச்சுட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. சீட்டோட வித்து எவ்வளோ வருதுன்ட்டு அந்த கோட்டில் இது மாதிரி மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம் வந்துட்டு ஓப்பனோட வித்தே வச்சுக்கலாம், இல்லைன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க அளவு எடுக்கிறது. பாருங்கள், ஹிப்போட ஹைட்டும் சீட்டோட அந்த ஓப்பன் ஹைட்டில் கரெக்டாக மார்க் பண்ணுறப்போ நமக்கு ஷேப் வந்துட்டு சூப்பராக கிடைச்சிடும். இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நெக்கு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷோல்டர், அடுத்து வந்துட்டு ஆம்கோலோட ஹைட்டு, அதுக்கப்புறம் அதில் செஸ்ட்டோட வித்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஹிப்போட ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு ஹிப்போட வித்தை மார்க் பண்ணிக்கணும். அடுத்து வந்துட்டு ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஓப்பன் ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் ஹைட்டில் சீட்டோட வித்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கீழே பாட்டமோட வித்து மார்க் பண்ணணும். ஓப்பன் வித்தை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் பாட்டம் வித்து. அப்படி இல்லைன்னா ஓப்பன் வித் எவ்வளோ வருதோ அதே அளவே வந்துட்டு நாம் பாட்டம் வித்துக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட அளவு சுடிதார் இருக்கும் இல்லையா? அந்த அளவு சுடிதாரை வச்சு இது மாதிரி நீங்கள் அளவு எடுத்து மார்க் பண்ணுறப்போ நமக்கு ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.